விஜய் நிப்பாரா அப்படின்றது ஒரு கேள்வி. நின்னா அவர் நிற்கிற தொகுதியில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஏன்னா அவர் ஜெயிச்சாருன்னா லீடராக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவார். அது 2 கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும். அதனால இப்போ வந்து இந்த கோவையில் எப்படி நடந்துச்சு இது அண்ணாமலை ஜெயிச்சிடக்கூடாது, டிஎம்கே ஜெயிச்சாலும் பரவாயில்லன்ற டீலிங் வந்து அங்கே நடக்குமா? விஜய் நிற்பார், நிற்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிற்கலை அப்படின்னா அந்த தொண்டர்கள் மத்தியில் ஆர்வம் போயிடும். நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நிற்கலை அப்படின்னாலே இல்லை அவரே பயந்துட்டாரு, பின் வாங்கிட்டாரு. அவங்க தொண்டர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து ஒரு தொகுதியில் நின்னாருன்னா அங்கே ஃபோக்கஸ் போயிடும், விஜய் நிற்காட்டி 234 தொகுதியிலையும் விஜயே நிற்கிற மாதிரி களமாடுவாங்க அப்படின்னு ஒரு பதில் வந்து அதுக்கு சொல்கிறாங்க. எது வேணாலும் சொல்லிக்கலாம், நமக்கு தேவைன்னா பதில் சொல்லிக்க வேண்டியதானே. அதனால் நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு தலைவர் அப்படின்னா முன்னாடி இருந்து லீட் பண்ணணும், அப்போ நிற்கணும். கருணாநிதி நிற்காமல் இருந்திருக்காரா? ஜெயலலிதா நிற்காமல் இருந்திருக்காங்களா என் தேர்தலையாவது? ஒரு பொது தேர்தலில் நீங்கள் நிற்கணும். அதில் வந்து நிற்காமல் இருந்தீங்க அப்படின்னா அது செட்பேக் ஆகிடும். கண்டிப்பாக நிற்கணும். நிற்கிற தொகுதியில் அவருக்கு வந்து அவங்க கண்டிப்பாக இதெல்லாம் வெற்றி வாய்ப்பெல்லாம் பார்த்து தான் நிற்பாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிற்க மாட்டாங்க. உறுதியாக போய் குளத்தூரில் நிற்க மாட்டாங்க. நான் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு சேப்பாக்கத்தில் போய் நிற்க மாட்டாங்க. ஸோ அவங்க வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்து தான் நிற்பாங்க. பெரிய பெரிய தலைவர்களே அப்படி தான் தொகுதியை தேர்வு பண்ணுவாங்க. அதில் போய் இமோஷன்ஸுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அப்படி தேர்வு பண்ணி தான் ஏதோ ஒரு தொகுதியில் நிற்பாங்க. நிற்கிற தொகுதியில் அவர் உறுதியாக ஜெயிச்சிருவார். விஜய் ஜெயிச்சிருவார். ஸோ அதனால் அது வந்து அவர் நிற்க மாட்டாருன்னு நான் நம்பலை.